வணக்கம் மக்களே. நம்ம மாறன் கதையில ஜூலை 16 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிவ்யூ இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். நம்ம ஹீரோயினோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு நேரா வீராவோட வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு என்னடி பண்ற அப்படின்னு கேட்க, அதுக்கு தங்கச்சி சொல்றாங்க, அக்கா இது மாதிரி நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன், வாயக்கா ரெண்டு பேரும் சாப்பிடலாம் சமைச்சிட்டு அப்படின்னு சொன்னதோட கண்மணியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்புறமா ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமா சமைக்கிறாங்க. சமைச்சு முடிச்சதோட நம்ம வீரா சொல்றாங்க, சரி வாக்கா அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னதும் கண்மணியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராகவனை காமிக்கிறாங்க. அவரு கண்மணி வந்துட்டு டிவி வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதனால அவர் என்ன பண்றாருன்னா நேரா ஒரு கடைக்கு போறாரு. அங்க போயிட்டு ஒரு நல்ல டிவியா வாங்குறாரு. வாங்கி இந்த டிவி கண்டிப்பா கண்மணிக்கு பிடிக்கும், இதை கொண்டு போய் கண்மணிக்கு சர்ப்ரைஸா கொடுக்கணும் அப்படின்ட்டு ராகவன் அந்த டிவிய வண்டிக்குள்ள ஏத்துறாரு. வண்டிக்குள்ள ஏத்திட்டு நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு காரை நிப்பாட்டிட்டு கண்மணி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம வீரா வந்துட்டு வெளியில வந்துட்டு வாங்க மாமா, சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்ல அவர் கேக்குறாரு, கண்மணி எங்க அப்படின்னு. அப்ப கண்மணி வந்துட்டு அங்கிருந்து வந்து, சொல்லுங்க இங்கதாங்க இருந்தேன். ராகவன் சொல்றாரு, வா கண்மணி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அப்ப கண்மணி கேக்குறாங்க, என்னங்க சர்ப்ரைஸ்? அப்ப ராகவன் வந்துட்டு வண்டியை ஓபன் பண்ணி டிவிய காமிக்கிறாரு. இத பார்த்ததும் நம்ம கண்மணிக்கு ரொம்ப சந்தோஷம். டிவியாங்க இது, சூப்பரா இருக்கு. ராகவன் சொல்றாரு, நீ கேட்டியல்ல, வாங்காமையா இருப்ப? அப்ப கண்மணி சொல்றாங்க, என்னங்க இது, நான் சும்மா தானங்க கேட்டேன். ராகவன் சொல்றாரு, இங்க பாரு, பொண்டாட்டி கேட்டுட்டா புருஷன் வாங்கி கொடுக்காம இருக்க முடியுமா? அதனாலதான் போய் உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். உனக்கு இந்த டிவி பிடிச்சிருக்கா? அப்ப கண்மணி சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த டிவி அப்படின்னு சொல்ல ராகவன் சொல்றாரு, சரி வா வீட்டுக்குள்ள கொண்டு போய் ஃபிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. இத பார்த்துட்டு நம்ம வீரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் நம்ம மாறன் வராரு. அவரை வந்ததோட வீரா சொல்றாங்க, பாத்தியா கண்மணி அக்கா முன்னாடி மாதிரி இல்லாம ராகவன் மாமா மேல பாசமா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப மாறன் சொல்றாரு, ஆமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி எப்பவுமே ஒத்துமையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, எங்க போயிட போறாங்க, இனிமே அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்தவித பிரச்சனையும் வராது. கண்மணி மாமாவை புரிஞ்சுக்கிட்டா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு. அப்பதான் மாறன் யோசிக்கிறாரு, புதுசா வேற ஒருத்தன் தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனால அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்களோ அப்படின்னு எனக்கு வேற பயமா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு மாறன் யோசிக்கிறாரு. அப்பதான் வீரா கேக்குறாங்க, டேய் நான் கேட்க கேட்க என்னடா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாறன் சொல்றாரு, ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம வீரா நினைக்கிறாங்க, கண்டிப்பா அவன் மிரட்டுறதுனாலதான் மாறன் ரொம்ப குழப்பத்துல இருக்கான், இவன் கிட்ட எப்படி வந்துட்டு காப்பாத்துறது இவனை. ஆனா என் அக்காவை மறுபடியும் மாமா கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது, நான் எப்படியாவது அக்காவையும் மாமாவையும் ஒண்ணு சேர்த்து வைப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அந்த விஜய் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு எப்படியாவது கார்த்திய அவங்க கைக்குள்ள போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொடி ஏற்பாடு பண்ணி காஃபிக்குள்ள போட்டு கார்த்திகிட்ட கொண்டாந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொண்டுட்டு வராங்க. அப்பதான் நம்ம கண்மணி வராங்க. கண்மணி வந்துட்டு விஜய் கிட்ட, இங்க பாரு உனக்கு நான் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன், இதை குடி அப்படின்னு சொல்லி அந்த வில்லி கிட்ட அந்த ஜூஸை கொடுத்துட்டு அந்த காஃபியை வாங்கிக்கிறாங்க. காஃபியை வாங்கிக்கிட்டு நேரா இங்கே கொண்டாந்து கொடுக்குறாங்க. நம்ம வள்ளிக்கிட்ட கொடுத்து, இது மாதிரி விஜய் வந்து கார்த்திகை காஃபி கொடுக்க சொன்னா கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதோட வள்ளியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை வாங்கிக்கிறாங்க. கடைசியா அந்த காஃபி யாருக்கு போய் சேருதுன்னா நம்ம ராகவனுக்கு வந்து சேர்ந்துருது. ராகவன் வந்துட்டு காஃபி அத்தை கொடுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா குடிச்சிட்டு ரூமுக்கு வராரு. அங்க வந்ததோட ராகவன் வந்துட்டு அந்த டிவியெல்லாம் ஃபிட் பண்ணி வச்சிருக்காரு இல்ல, கண்மணியை கூப்பிடுறாரு. கண்மணி வந்ததோட ராகவன் கண்மணி கிட்ட, இங்க பாரு டிவியை நீனே ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்ல, அதுக்கு கண்மணி சொல்றாங்க, என்னங்க நீங்களே ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு நீ ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆன் பண்ண சொன்னதோட நம்ம கண்மணி சொல்றாங்க, வாங்க ரெண்டு பேருமே ஆன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியை ரெண்டு பேருமே சேர்ந்து ஆன் பண்றாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கண்மணி வந்துட்டு ராகவனோட அப்போ ராகவனுக்கு கண்மணி ரொம்ப பாசமா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராகவனுக்கு. அப்ப நம்ம கண்மணி சொல்றாங்க, என்னங்க
இதே போல நம்ம ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராகவன் சொல்றாரு, அதுக்கு என்ன கண்மணி, நம்ம எப்பவுமே ஹாப்பியா இதே மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம வள்ளி அந்த பக்கமா வரவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வள்ளிக்கு ரொம்ப பெரிய ஆனந்தம். இதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். அக்கா காவேரி அண்ணி எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். இவங்களுக்குள்ள எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது. புதுசா வர பிரச்சனை மறைஞ்சு போயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் வள்ளி இங்கிருந்து வெளியில வராங்க. மாறன் அங்கேருந்து வந்துட்டு வள்ளிய பார்த்து, சித்தி இது மாதிரி இப்ப நான் அவன்கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுக்க போறேன். அவன் என்ன பேச போறான்னு தெரியல, கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, நீ கவலைப்படாத, அவன்கிட்ட பணத்தை கொடு, இன்னும் பணம் கேட்டாலும் கொடுத்துரு. உள்ளார உன்னோட அண்ணனும் அண்ணியும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? அவங்க இதே மாதிரி கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அவங்களுக்குள்ள எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்காக நம்ம போராடணும் மாறா. இதை கேட்டதும் மாறணும், சரி நான் அதுக்கு தானே போராடிக்கிட்டு இருக்கேன், அவனை போய் பார்த்து பணத்தை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அந்த இடத்துல இருந்து போறாரு. அங்க போயிட்டு நேரா அவனை பாக்குறாங்க. அவன் நேரா மாறனை பார்த்து, என்ன தம்பி, வெறும் 1 லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? உங்க அப்பா தான் ரொம்ப பெரிய பணக்காரராச்சு, இந்த 1 லட்ச ரூபாய் கூட உன்னால ரெடி பண்ண முடியாதா? அதுக்கு என்ன இவ்வளவு நேரமா அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்றாரு, இங்க பாரு, இந்த பணத்தை கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் மறுபடி வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ற வேலை வச்சுக்காத, அந்த வீடியோவை கொடு. அதுக்கு அவர் சொல்றாரு, தம்பி என்ன இவ்வளவு ஈஸியா இந்த வீடியோவை கேட்டுட்டீங்க? இந்த வீடியோ எனக்கு ரொம்ப முக்கியம் தெரியுமா? இதை வச்சுதான் உங்ககிட்ட பணத்தையே வாங்கிட்டு இருக்கேன். இதை போய் உங்ககிட்ட நான் டக்குன்னு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் பணத்துக்கு எங்க போறது? நீங்க எனக்கு தங்க முட்டையிடுற வாத்து மாதிரி உங்களை எப்படி நான் திடீர்னு வந்துட்டு மொத்தமா பணத்தை கொடுங்க அப்படின்னு அறுக்கவா முடியும்? அதனால உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா தான் பணம் வாங்க முடியும். இந்த வீடியோவை நான் இப்ப கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப மாறன் டென்ஷன் ஆகி அவரோட சட்டையை பிடிக்க அவர் சொல்றாரு, தம்பி ஒரே ஒரு அழுத்து தான், உங்க அண்ணி கண்மணிக்கு இந்த வீடியோ போயிரும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இதை கேட்டதும் மாறன் டென்ஷன் ஆகி அவரோட சட்டையை விட்டுட்டு, இங்க பாரு, இதே மாதிரி கடைசி வரைக்கும் மிரட்டிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்காத, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உனக்கு இருக்குடா. அதுக்கு அவர் சொல்றாரு, அதையும் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க தம்பி, இந்த 1 லட்ச ரூபாய் எனக்கு பத்தாது, அடுத்த வாட்டி கொண்டுட்டு வரும்பொழுது கொஞ்சம் பெரிய தொகையா கொண்டுட்டு வாங்க, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அவர் அப்படி சொன்னதை கேட்டுட்டு மாறனுக்கு செம்ம டென்ஷன், இவன் இவ்வளவு தைரியமா பேசுறானே அப்படின்னு. அதுக்கப்புறமா மாறன் இங்க வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததோட நம்ம வள்ளி இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிடுறாங்க, அத்தை வாத்த அப்படின்னு. அவங்க வந்ததும் மாறன் கிட்ட, என்னடாச்சு, அவன் கிட்ட பணத்தை கொடுத்துட்டியா? அவன் அந்த வீடியோவை கொடுத்துட்டானா? அப்ப மாறன் சொல்றாரு, அவனோட புத்திய காட்டிட்டான் அத்தை, இந்த மாதிரி அந்த வீடியோவை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவரா பேசிட்டான். நானும் அவன் கிட்ட இருந்து எப்படியாவது அந்த வீடியோவை வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா அவன் அந்த வீடியோவை கொடுக்கற மாதிரி தெரியல அத்தை, இப்ப நம்ம என்ன பண்றது? அதுக்கு வள்ளி சொல்றாங்க, டேய் என்னடா இப்படி சொல்ற, இப்பதான்டா உன் அண்ணி கொஞ்சமா அண்ணன் கூட நல்லா பேசுறா, இப்ப திடீர்னு அந்த வீடியோவை பத்தியோ இல்ல நடந்த விஷயத்த பத்தியோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்மணி கண்டிப்பா ராகவனை தூக்கி வீசிட்டு போயிடுவாடா. அவ்வளவுதான், ராகவன் உயிரோடவே இருக்க மாட்டான். இப்ப என்ன பண்றது? அதுக்கு மாறன் சொல்றாரு, இந்த பாரு அத்தை, கவலைப்படாத, இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப வள்ளி வந்துட்டு இங்க இருந்து போயிட்டு காவேரியோட போட்டோ கிட்ட போயிட்டு, அண்ணி உங்களுக்கே தெரியும் ராகவன் ரொம்ப இன்னசென்ட், இது மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பா ராகவனால தாங்கிக்கவே முடியாது, அவன் உயிரையே விட்டுருவான், நீதான் நீ எப்படியாவது பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா மாறனை காமிக்கிறாங்க. மாறன் வந்துட்டு நேரா வீட்டுக்கு வரும் பொழுது வீரா டக்குன்னு மாறனை நிப்பாட்டுறாங்க, ஒரு நிமிஷம் இல்லு. அப்ப மாறன் கேட்கிறாரு, ஏன் என்னாச்சு? வீரா சொல்றாங்க, இங்க பாரு, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். இது மாதிரி அன்னைக்கு விபத்து நடந்துச்சுல்ல, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத என்கிட்ட விலாவரியா சொல்லு. அதுக்கு மாறன் சொல்றாரு, இங்க பாரு, அன்னைக்கு வந்துட்டு நான் தான் கார் ஓட்டினேன், கொஞ்சம் குடிச்சிருந்தேன். இதை கேட்டதும் வீரா சொல்றாங்க, இங்க பாரு, சும்மா 3 வார்த்தையில முடி அப்படின்னு சொல்லல, ஆரம்பத்துல இருந்து எந்த வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் நான் உன்கிட்ட கேக்குறேன். அதுக்கு மாறன் சொல்றாரு, இங்க பாரு, நான் கார் ஓட்டினேன் அவ்வளவுதான். அப்ப வீரா கேக்குறாங்க, இங்க பாரு, அவ்வளவுதான், நான் டென்ஷன் ஆகிடுவேன், என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தானே நான் உன்கிட்ட கேக்குறேன், அதை விட்டுட்டு அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க,
மரியாதையா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு வீரா கோவத்துல கேட்க, அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு நீ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அவரு பைக் எடுத்துட்டு போறத பார்த்ததோட வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, நம்ம அவசரப்பட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டோமோ அப்படின்ட்டு நேரா ஆட்டோ எடுத்துக்கிட்டு மாறனை ஃபாலோ பண்றாங்க. டேய் நில்லுடா அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்றாங்க. அவரு நேரா ஆட்டோ எடுத்துக்கிட்டு போயிட்டு பைக் எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல நிக்கிறாரு. அப்ப வீரா இங்க இருந்து போயிட்டு பைக்கை நிப்பாட்டி ஆட்டோவை நிப்பாட்டிட்டு நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, இங்க பாரு இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம இவ்வளோ ஓவரா பண்ற? இங்க பாரு, நான் உன்கிட்ட கேள்விதான் கேட்டேன், அதுக்கு நீ சரியான பதில் சொன்னாதான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க முடியும். நீ தேவையில்லாம இப்படி கோச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு மாறன் சொல்றாரு, இங்க பாரு அன்னைக்கு நடந்த விபத்தை பத்தி உன்கிட்ட கேட்காத அப்படின்னு நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். அதை விட்டுட்டு நீ திருவி திருவி அதையே கேட்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நான் உன்கிட்ட விலாவரியா சொல்லிட்டேன். அவ்வளவுதான், இதுக்கு மேல நீ எதுவும் என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொன்னதோட அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாரு நான் எதுக்கு கேட்கறேன் அப்படிங்கறது உனக்கு புரியுதா இல்லையா? மாறன் சொல்றாரு, இங்க பாருடி இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரு கிளம்புறாரு. நேரா வீராவை பார்த்து, வீட்டுக்கு தான் போறேன், நான் வேற எங்கேயும் போகல அப்படின்ட்டு போறாரு. அப்ப வீரா நினைக்கிறாங்க, இன்னும் எத்தனை நாள் தான் என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்புறமா வீரா நேரா வீட்டுக்கு வந்ததோட அவங்க வள்ளிய போய் பாக்குறாங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, என்னாச்சு வீரா? வீரா சொல்றாங்க, மாறன் ஏன் இப்படி பண்றான்? நடந்த விஷயத்த என்கிட்ட சொல்லலாம்ல, அதை விட்டுட்டு அவன் இப்படி பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல வள்ளியம்மா. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத என்கிட்ட சொன்னாதானே அடுத்த சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். அதை விட்டுட்டு இவன் இப்படியே உண்மையை மறைச்சுக்கிட்டு இருந்தா அது பிரச்சனை பெருசாகிட்டே தான் போகும். சரி, அவன் கொண்டு போய் அந்த ஆளுகிட்ட காசு கொடுத்தானா? அப்ப வள்ளி சொல்றாங்க, அதெல்லாம் கொடுத்துட்டான் வீரா. ஆனா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த வீடியோ வந்துட்டு அவனுக்கு தங்க முட்டையிடுவா வாட்டான். இந்த வீடியோவை வச்சுதான் அவன் இன்னும் பணம் கேட்க போறானா. அதனாலதான் மாறன் இவ்வளவு கோவத்துல இருக்கான். இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே வீரா. அவன் அந்த வீடியோவை டெலீட் பண்ண மாட்டான் போலயே. மேலும் மேலும் மாறன் கிட்ட பணம் கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறான். இப்ப அவன் என்ன பண்ண போறானே தெரியல. அவன்கிட்ட பணம் இருந்தா கூட எப்படியாவது அவன் சமாளிப்பான். ஆனா அவன் கிட்ட பணமே இல்லை. இப்ப அவன் என்ன பண்ண போறானே எனக்கு தெரியல வீரா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அவன் 8 நாள் இப்படி என்கிட்ட இருந்து உண்மையை மறைக்க போறான் அப்படிங்கிறதையும் பாத்துறேன். அந்த ஆளை பத்தி எனக்கு தெரியும். அவனை போய் நேரடியா சந்திச்சு அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்ட்டு நம்ம வீரா சொல்ல, இது கேட்டதோட வள்ளியும், வீரா நீ இருக்கிற தைரியத்துலதான் வீரா நானும் இருக்கேன். எப்படியாவது நீ காப்பாத்திடுவ அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கேன். இங்க பாரு, முன்னாடி மாதிரி இல்ல கண்மணி. இப்ப ராகவன் கூட ரொம்ப சந்தோஷமா பேசுறா. ராகவனும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான். கண்மணி இப்படி மாறுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீதான் வீரா எப்படியாவது அவங்க 2 பேருக்குள்ள எந்தவித இடைவெளியும் வராம பாத்துக்கணும். இதை கேட்டதும் வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க வள்ளியம்மா, நீங்க எந்த அளவுக்கு ராகவன் மாமாவை பத்தி யோசிக்கிறீங்களோ அதே மாதிரிதான் என் அக்காவை பத்தி யோசிக்கிறேன். என் அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நானும் தான் நினைக்கிறேன். அதனால நான் கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சுலபமா அவனுக்கு ஒரு முடிவை கற்றேன். நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதும் வள்ளியும் ரொம்ப தேங்க்ஸ் வீரா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வீரா அந்த இடத்துல இருந்தே நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு மாறன் உட்கார்ந்துருக்காரு. அப்ப வீரா சொல்றாங்க, என்னடா நேத்து டிவி வாங்கிட்டு வந்துட்டு நிறைய பாட்டெல்லாம் வச்சு கேட்டுக்கிட்டு இருந்த, காமெடி எல்லாம் பார்த்தேன், என்ன இப்ப டிவி ஆஃப் பண்ணி கிடக்கு? மாறன் சொல்றாரு, எனக்கு டிவி பாக்குற மூடு இல்ல. அப்ப வீரா கேக்குறாங்க, ஓ அப்படியா, நான் பாட்டு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்ல. அப்ப மாறன் வந்துட்டு அமைதியா உட்கார்ந்துருக்காரு. அப்ப வீரா போயிட்டு பாட்டை வைக்க. அப்ப மாறன் வந்துட்டு திரும்பி பாக்குறாரு. அப்ப வீரா கேக்குறாங்க, யாருக்கோ பாட்டு பார்க்க இஷ்டம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அப்ப மாறன் சொல்றாரு, ஒண்ணு இல்ல அப்படின்னு. அதுக்கப்புறமா மறுநாள் காலை பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதோட அந்த பிருந்தா இருக்காங்கல்ல, ரொம்ப கவலையா உட்கார்ந்து இருக்காங்க. அப்பதான் நம்ம வீரா சொல்றாங்க, பிருந்தா இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்காத. அவளுக்கு சீக்கிரம் முடிவு கட்டி அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம். அப்ப பிருந்தா சொல்றாங்க, எங்கக்கா அவ இந்த வீட்டை விட்டு போற மாதிரி தெரியல. நான் தான் கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போக போறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளுக்கு இந்த வீட்டுல எவ்வளவு எந்த அளவுக்கு மரியாதையெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, இப்போதைக்கு எல்லாரையும் நடிக்க சொல்லியிருக்கேன். அதனாலதான் எல்லாரும் இப்படி பேசுறாங்க. நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் அவங்க எல்லாருக்குமே ஒரு முடிவு கட்டலாம். இங்க பாரு, அந்த விஜயையும் விஜயோட அம்மாவையும் ஈஸியா துரத்தி அடிச்சிடலாம்.
எங்ககிட்ட ஒரு அடுத்த சூப்பரான ஒரு பிளான் இருக்கு. அதை வச்சு அவங்கள துரத்தி அடிச்சிடுறோம், நீ கவலைப்படாத அப்படின்னு தைரியம் சொல்றாங்க.